Hello students, exercise 2.5 ல first sum பார்க்கலாம். Check whether the following sequences are in AP. ஸோ மொத்தம் 5 subdivision கொடுத்துருக்காங்க, ஒன்று நான் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா T2 minus T1 is equal to T3 minus T2. அதாவது T2ன்றது term 2, term 2 minus term 1 is same as term 3 minus term 2. ஸோ இப்போ இங்கே T1 என்ன A minus B. ஸோ இதுதான் T1, இது T2, இது T3. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் T2 minus T1 கண்டுபிடிக்க போகிறேன். T2 என்ன A minus 5, A minus 5 minus of T1 என்ன A minus 3, A minus 3. ஸோ இப்போ A minus 5 என்னது அதை அப்படியே எழுதிக்கலாம் A minus 5ன்னு. தென் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது மைனஸ் A மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ A அண்ட் மைனஸ் A கேன்சல் அவுட் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். தென் மைனஸ் 5 ப்ளஸ் 3 இது மட்டும் தான் இருக்கும், மைனஸ் 5 ப்ளஸ் 3. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2, இதோட வேல்யூ வந்து மைனஸ் 2. நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கணும். T3 என்ன A மைனஸ் 7, A மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் T2 என்ன A மைனஸ் 5, A மைனஸ் 5. ஸோ இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A மைனஸ் 7 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் A ப்ளஸ் 5, அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ A மைனஸ் A கேன்சல் அவுட் ஆயிரும், மைனஸ் 7 ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் 7 ப்ளஸ் 5, சாரி மைனஸ் 7 ப்ளஸ் 5 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 7 ப்ளஸ் 5 இதோட வேல்யூ வந்து மைனஸ் 2. ஸோ இங்கே T2 மைனஸ் T1 பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 வந்து T3 மைனஸ் T2 என்ன இருக்குது மைனஸ் 2ன்னு இருக்குது. ஸோ T2 மைனஸ் T1 is equal to T3 minus T2. So therefore it is an AP. கொடுத்திருக்க சீக்வென்ஸ் ஒரு AP தான். செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 1/3 1/4 1/5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் T2 மைனஸ் T1 ஃபர்ஸ்ட் இதை தான் கண்டுபிடிக்கணும். T2ன்றது 1/3 செகண்ட் டேர்ம் மைனஸ் T1ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/2. ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 1 2 வரும், 3 into minus 1 this is minus 3 divided by 2 into 3 6, 3 2s are 6 எழுதியாச்சு. ஸோ 2 minus 3 into minus 1/6. நெக்ஸ்ட் T3 minus T2 கண்டுபிடிக்கணும். T3 தேர்ட் டேர்ம் 1/4. ஸோ 1/4 minus 1/3 செகண்ட் டேர்ம் வந்து 1/3. ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் minus 4 divided by 4 3s are 12. இதோட வேல்யூ வந்து மைனஸ் 1/12. ஸோ T2 மைனஸ் T1 எப்படி இல்லை T3 மைனஸ் T2க்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அண்ட் AP கிடையாது அப்படின்றத சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ மூணாவது சப்டிவிஷனில் T2 மைனஸ் T1 என்ன வேல்யூ வருது? T2 என்ன 13. ஸோ 13 மைனஸ் 9 விச் இஸ் 4. நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2. T3 ஓட வேல்யூ என்ன 17, 17 மைனஸ் 13. ஸோ இதோட வேல்யூ என்ன 4 தான். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போ இட் இஸ் அண்ட் AP என்ன எழுதலாம், இது வந்து ஒரு AP அப்படின்றது எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்தில் T2 மைனஸ் T1. ஸோ T2ஓட வேல்யூ என்ன 0. ஸோ 0 மைனஸ் T1ஓட வேல்யூ என்ன மைனஸ் 1/3. இப்போ ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மைனஸ் 1/3 போடணும். ஓகேவா? ஃபைன். ஸோ 0ன்றது நம்ம அப்படியே விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். ஸோ வேல்யூ என்ன 1/3. ஓகே, நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2. T3 மைனஸ் T2. T3ஓட வேல்யூ என்ன 1/3. ஸோ 1/3 மைனஸ் 0. ஓகேவா? 1/3 மைனஸ் 0. ஸோ 1/3 மைனஸ் 0 T3 மைனஸ் T2. ஸோ 1/3 மைனஸ் 0ன்றது என்னது 1/3 தான். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore it is an AP. It is an AP. ஃபைன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 1 minus 1 1 minus 1 இருக்கு. ஸோ T2 மைனஸ் T1 ஓட வேல்யூ. ஸோ T2ன்றது மைனஸ் 1 மைனஸ் T1ன்றது 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2. T3ன்றது என்ன இருக்கு, மூணாவது டேர்ம் வந்து 1. ஸோ மூணாவது டேர்ம் வந்து 1 மைனஸ் ஆஃப் T2ன்றது என்னது மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 திஸ் இஸ் 1 + 1 which is 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அன் AP. இட் இஸ் நாட் அன் AP. புரிஞ்சுதா?